வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். வாங்க நம்ம இன்னைக்கு சுவரொட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 3 சுவரொட்டி கிடச்சிச்சு. அதை இட்லி குப்பரையில் ஒரு பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், 10, 12 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். வேறு எந்த பொருளும் நாங்கள் சேர்க்க மாட்டோம். இதை தான் சேர்ப்போம். வேக வச்ச சுவரொட்டியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிடுவோம். அது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்சியில் மிளகு சீரகத்தை போட்டு பவுடர் பண்ணிக்கிடுவோம். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் பரபரன்னு இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டு, வெங்காயமே ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் திப்பியாக பரபரன்னு வர மாதிரி எடுத்துக்கிட்டோம். எடுத்து இப்போ சுவரொட்டியோட அந்த அரைச்சி வச்சதை சேர்த்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறோம். அதோட வேக வச்ச சுவரொட்டி தண்ணி, மஞ்சள் தூள், தேவையான உப்பு கம்மியாக தான் சேர்க்கணும். ஏன்னா நமக்கு அளவு கம்மியாக இருக்கும். மசாலாலாம் வேறு எந்த பொருளும் சேர்க்காதனால உப்பு கூடிரும். அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம வேக வச்ச சுவரொட்டி தண்ணியோட கொஞ்சமாக தண்ணி, ஏற்கனவே வேக வச்சுருக்கோம்னா ரொம்ப தண்ணி தேவைப்படாது. அதனால் அளவாக தண்ணி ஊற்றிக்குவோம். அது மேலே நல்லெண்ணெய், உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணிடும். எல்லா பக்கமும் கொதி வந்தோடனே மூடி வச்சிடறோம். கொஞ்சம் 2 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்ப்போம். எல்லாமே கொதிச்சிருச்சு. ஓரளவுக்கு எல்லா பக்கமும் கிளறி விட்டுக்கிறோம். நம்ம கிளறி விட்டுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு திரும்ப மூடி வச்சிருவோம். அது சுண்டி வரட்டும். இந்த பக்குவத்தில் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். நான் ரொம்ப தண்ணியோடு இருந்தால் சிலருக்கு பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி வாடை வராது. இது மாதிரி இருந்தால் இதை சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா நல்லது, ரொம்ப நல்லது. வயிறு புண்ணு, வாய்ப்புண்ணு இருக்கவங்க, இருமல் இருக்கவங்க, இதெல்லாம் எங்கள் மாமியார் இப்படி தான், இருமல் ரொம்ப இருந்துச்சுன்னா வயிறு புண்ணாக இருக்கப்போ இதை கொடுப்பாங்க. இதை செஞ்சு பார்த்து எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஆர்எக்ஸ் விலாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.